போதா? வருது. concern. Sorry, okay. Let us go ahead and let me explain this whole thing one more time. So Okay. 10-15 minutes quick up. Anyone wants to leave, you can leave. Okay. Okay, sir. I'm just going to run through the same process one more time so that it is recorded. All right. Okay. So we are going to take a look at this multiple linear regression. சரியா? Multiple linear regression பொறுத்த வரைக்கும் we have done a session, but என்ன சொல்றது, we forgot to record, அதனால we are recording it again. So this will be a fast run through. நமக்கு தேவையான packages எல்லாத்தையும் first நம்ம import பண்ணிக்கலாம். Okay, we are importing the packages pandas, numpy, matplotlib and pyplot. சரியா? இந்த நாலு பேக்கேஜும் நமக்கு எப்பவுமே தேவை, அதனால அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கு அடுத்து நமக்கு தேவையானது வந்து இது 3 dimensional டேட்டாவெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால we are going for Plotly Express. இந்த Plotly Express வந்து உங்களுடைய டேட்டா வந்து 3 dimensional டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு we will use. சரியா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Kaggle இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். So this is the data set. Okay, give me 1 second. இந்த டேட்டா செட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து Kaggle பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா டேட்டா செட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் லேர்னிங் டைப் பண்றதுக்கு என்னெல்லாம் டேட்டா செட் வேணுமோ எல்லா டேட்டா செட்டுமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதை வந்து we are going to use for our analysis. சரியா? Now let's go ahead and download it. Let me just check. Okay, the data இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் and I am bringing in the data. சரியா? என்னோட ரன் என்விரான்மென்ட்ல அந்த டேட்டாவை நான் கொண்டு வந்துட்டேன். So now the first step is to convert this data into a data frame, for which I am going to use pandas. Okay, so run pandas as pd. Okay, இதான் நம்மளுடைய டேட்டா செட். என்னோட ரன் என்விரான்மென்ட்ல இதனால டேட்டா கொடுத்திருக்கேன். If you guys want it or have this in a different environment, okay, you have to make sure that entire path is being informed. சரியா? and இது இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா என்னுடைய ஃபுல் செட்டும் வந்துச்சு. ஸோ இதுல இருந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதெல்லாம் நமக்கு தேவையான டேட்டா, எதெல்லாம் தேவையில்லாத டேட்டான்னு சொல்லிட்டு. if I say student data frame dot info, ஸோ இது வந்து எனக்கு ஒவ்வொரு காலம் பற்றியும் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவர் ஸ்டடி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்லீப் ஹவர்ஸ், சாம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இந்த மாதிரி 6 காலம்ஸ் இருக்கு. ஓகே, இதில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். உங்களால் வந்து ஆப்ஜெக்டை வச்சுட்டு யூ கான்ட் மேக் எனி மேனிப்புலேஷன்ஸ். அதனால நாம வந்து நார்மலாக இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்தால் we will do a one-part encoding and convert this string value into numerical value. For example, yes க்கு 1, no க்கு 0 அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்கன்னா நம்ம numpyல போடும்போது it will be easy for the that is the only way you can manipulate this data. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லை, ஏன்னா நீங்க கோஎஃபிஷியன்ட் போட்டாலும் இப்போ அதை எடுக்க முடியாது. அதனால let us go ahead and drop that particular column. ஓகே, நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா ஃப்ரேம் டாட் இன்ஃபோன் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, அந்த காலம் போயிடுச்சு. மொத்தமே நமக்கு வந்து 6 காலம் முதல்ல 5 காலம் தான் இப்போ மிச்சம் இருக்கு. ஸோ நான் let us go ahead and check our output column, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் கூட மற்ற காலம்ஸ்ல எப்படி கோரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ as you can see, ப்ரீவியஸ் ஸ்கோருக்கு வந்து ஹையஸ்ட் கோரிலேஷன் 0.91 இருக்கு. மற்ற ஸ்லீப் ஹவர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ராக்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து இருக்கல லீஸ்ட் கோரிலேஷன் இருக்கு. ஓகே, 0.048. ஸோ கோரிலேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா 0ல இருந்து 1 வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கும். இன்கேஸ் உங்க வேல்யூ வந்து சம்வேர் around or above 0.8 அப்படின்னா that definitely means that your என்ன சொல்றது, the feature which you are expecting and the feature which is influencing has a highest correlation. It can be either positive side or negative side as well.
சரியா? பாசிட்டிவ் சைடா இருந்தா உங்களுக்கு வந்து இன்புட் வேல்யூ ரைஸ் ஆகும்போது அவுட்புட் வேல்யூ ரைஸ் ஆகும். நெகட்டிவ் சைடா இருந்தா இன்புட் வேல்யூ ரைஸ் ஆகும்போது அவுட்புட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இதுதான் இந்த கோரிலேஷன். அண்ட் 0.6 அரவுண்ட் எல்லாம் வந்து வீக் கோரிலேஷன் சொல்லுவோம். அண்ட் as it moves towards 0 it is like the correlation இது வந்து வீக் ஆகிக்கிட்டே வரும். சரியா? ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு பிளாட்ல போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ ஹெட் அண்ட் செக் த linearity between the performance index and the previous course. இப்போ நான் பிளாட்ல போட்டேன் அப்படின்னா you guys can see it's அந்த 10,000 யூனிட்ஸோட இதையும் நம்ம வந்து இங்க பார்க்கணும். சரியா? பட் அதே இது ஈக்குவலி வீக்கஸ்ட் கோரிலேஷன் இல்லையா, நம்மளுடைய ஸ்லீப் ஹவர்ஸ், அதோடைய கோரிலேஷன் நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா you see this is the weakest. ஓகே, எந்த ஒரு லீனியாரிட்டியுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can simply go ahead and remove these features. இதெல்லாம் கோரிலேஷன்ல இல்லையோ இருக்கிற டாப் கோரிலேஷன்ஸ் இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த கணக்குப்படி hours studied இருக்கு அண்ட் ப்ரீவியஸ் ஸ்கோர் இருக்கு. இந்த ரெண்டோடைய இதையும் எடுத்து நாம வந்து ஒரு 3D பிளாட் போடலாம். சரியா? ஸோ எப்பவுமே ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்மளுடைய அவுட்புட் தான் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரீவியஸ் ஸ்கோர் இருக்கும், Z ஆக்சிஸ்ல ஹவர்ஸ் ஸ்டடிட் இருக்கும். ரைட்டா? இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ நம்மளுடைய டேட்டா வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. திஸ் இஸ் த டேட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த இதை போயிட்டு நம்ம வந்து லெட் அஸ் கோ அஹெட் அண்ட் ப்ரெடிக்ட். ஸோ இதுக்காக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான எக்ஸ் அண்ட் ஒய் ஃபீச்சர்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம்ஸ் ஹவர்ஸ் ஸ்டடிட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்கோர், ரெண்டு மட்டும் தான் கோரிலேஷனே இருக்கு, இதெல்லாம் தேவையே இல்லை. ரைட்? ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் மை எக்ஸ் செக்ஷன். இது வந்து இப்படி கொடுக்கும்போது எல்லா ரோஸையும் எடுத்துக்கும். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 0 and 1 காலம் மட்டும் தான் எடுத்துக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது எந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குமோ அதை எடுத்துக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா -1 அப்படின்னா நம்மளுடைய இதுபடி பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது லாஸ்ட் காலம், அதனால -1ல இருக்கு. திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர். ஓகே, இப்போ என்னோட எக்ஸ் வேல்யூ ரைஸ் ஆயிடுச்சு, ஒய் வேல்யூ ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ நவ் ஐ ஹேவ் டு கோ அஹெட் அண்ட் டூ மை ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து sklearn பேக்கேஜ் வேணும். சரியா? ஸோ sklearn பேக்கேஜஸ்க்கு வந்து we are going to import sklearn.matrices. ஓகே, இதுல இருந்து மீன் அப்சல்யூட் எரர் எடுத்துக்க போறோம், மீன் ஸ்கொயர் எரர் எடுத்துக்க போறோம், அண்ட் R2 ஸ்கொயர் எடுத்துக்க போறோம். மாடல் செலக்ஷன் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எடுத்துக்கிறோம். அண்ட் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் தான் பண்ண போறோம், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். சரியா? ஸோ அதெல்லாம் I'm just importing all these packages into my system. ஸோ எப்பவுமே வந்து இம்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா it will be easy for you to go ahead and understand. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அங்கங்க நம்ம என்ன சொல்றது எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். That will cause some confusions. சரியா? So now I am going to do my train test split. Okay, x train and x test, y train and y test is equal to train test split of x y and test size வந்து நம்ம வந்து 0.3 ன்னு வச்சுக்கலாம். So 0.3 test size means that there is a 70% data which is going into your training and 30% data is going for testing. Okay, so it doesn't have to be 0.3, but ideally எல்லாரும் யூஸ் பண்ண வந்து 0.3 நம்மளுடைய டேட்டா செட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து 0.2 கூட வச்சுக்கலாம். நீங்க அதிகமா ட்ரைனிங் டேட்டா கொடுத்துட்டு கம்மியா டெஸ்ட் டேட்டா எடுத்தாலும் it won't work. But training data கம்மியாச்சு அப்படின்னா உங்க மாடல் வந்து அண்டர் ஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சரியா? And now let's go for the regression, linear regression. Linear regression, and now fit x train y train. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய லீனியர் ரெக்ரெஷன் இது வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ now let me go ahead and predict y predict equal to
studies. Okay, so இதான் நம்மளுடைய prediction. So இப்போ இதுக்கு வந்து let's go ahead and take a look at the mean absolute error. Okay, and mean squared error and R2 score. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R2 ஸ்கோர் வந்து இட்ஸ் கம்மிங் as 0.98, okay, which means it's very highly correlated. பட் ஐடியலி இந்த மாதிரி ஹை கோரிலேஷன்ஸ் இருந்தா உங்களுடைய மாடல் there's a good chance it might get overfitting, right? So this is what we have discussed in today's session. So there's a disclaimer, it was actually a 1 hour session, we forgot to record, right? So அதனால வந்து I have just run through these concepts at the speed. So இதோட இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிட்டப்ல இருக்கும், சுரேந்தா மனோஜோட ஜிட்டப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு நாங்க போட்ட அந்த கோடு. இட்ஸ் என்ன சொல்றது, எல்லா பேராமீட்டர்ஸையும் போட்டு விஷுவலைசேஷன்ஸ்லாம் பண்ணி நாங்கள் வந்து வி பிளான்ட் இட். ஓகே, யூ கைஸ் கேன் செக். ஏதாவது டவுட்ஸ் வந்தால் ப்ளீஸ் டூ ரீச் அவுட் இந்த வாட்ஸ்அப். ஓகே, see you, bye.